அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ் chi-square டெஸ்ட்ல குட்னஸ் ஆஃப் ஃபிட்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ த ஃபாலோவிங் டேட்டா கிவ்ஸ் நம்பர் ஆஃப் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ் தட் occurred during various days of a week. Find whether the accidents are uniformly distributed கேட்டிருக்கும். சரிங்களா? இது ஏன் சார் chi-square கீழே கொண்டு வரணும்னா ஒரே ஒரு செட் ஆஃப் வேரியபிளா ஒன் செட் ஆஃப் வேரியபிள்ஸை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன் செட் ஆஃப் வேரியபிள்ஸ். அது என்ன சார் ஒன் செட் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னா ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸை மட்டும்தான் பேசியிருக்கிறோம். வேற எதை பற்றியும் பேசலாம். அது யார் கூட ரிலேட் பண்ணல. சரிங்களா? அப்போ இது குட்னஸ் ஆஃப் ஃபிட் கீழே தான் வந்திருக்கும். ஸோ ஸ்டெப் ஒன் என்னன்னா ஹைப்போதசிஸ் செட் பண்ணணும். ஸோ ஹெச் நாட்ன்றதுன்னா கம்பெனி என்ன சொல்லுது, டெஸ்ட் வெதர் த ஆக்சிடென்ட்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஆமாம், கம்பெனி சொல்றது நான் ஒத்துக்கிறேன். The accidents are uniformly distributed. Accidents are uniformly distributed தான். Accidents are uniformly distributed. சரிங்களா? ஸோ H1 என்ன கம்பெனி சொல்லக்கூடியது நான் நம்ப மாட்டேன். அப்போ என்ன சொல்லலாம்? The accidents are not uniformly distributed. சரிங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன சார்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ ஸ்டெப் 2 டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன கேட்டிங்கன்னா ஃபார்முலா. ஸோ chi-squareக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா சம்மேஷன் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி whole square divided by expected frequency. So in the formula with the degrees of freedom n minus 1 degrees of freedom with n minus 1 degrees of freedom. சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம இந்த சம்மேஷன் டேர்ம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எப்படி சார் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் வேல்யூ சம்மேஷன் OI அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணிடுவோம். இப்போ அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி என்ன சார் கொடுத்துருக்கோம் 14 + 16 ஆட் பண்ணுங்க சார். 14 + 16 கேல்குலேட் எடுத்துங்க. 14 + 16 + 8 + 12 + 11 + 9 + 14 ஆட் பண்ணீங்கன்னா 84 கிடைக்குது. ஸோ 84 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 7 டேஸ் கொடுத்துருக்கோம். அப்போ 84 டிவைடட் பை 7 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 12, அதாவது ஒரு நாளைக்கு மினிமம், அதாவது ஒரு நாளைக்கு ஆவரேஜா 12 ஆக்சிடென்ட்ஸ் நடந்தா ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அப்போ தியரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். அப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணணும். எதுக்கு சார் டேபிள் ஃபார்ம் பண்ணா இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஹோல் ஸ்கொயர் இது வேணும். அப்போ அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி OI, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி EIன்னு போட்டுக்கும். சரிங்களா? அடுத்தது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி minus expected frequency whole square divided by expected frequency. சரிங்களா? அப்போ அது டேபிள் வேணும். அப்போ வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். 14 16 8. அப்போ அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி 14 இருக்கு. ஸோ நோட் பண்ணிங்க 14 16 8 12 11 9 14. சரிங்களா? இது எல்லாமே அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி. அப்போ 14 நெக்ஸ்ட் வேல்யூ 16 next value 8, next value 12, then 11, then 9, then finally 14. இதெல்லாமே observed frequency. Expected frequency common, எல்லாத்தையுமே common தான். So 12, again 12, again 12, again 12, again 12, again 12, finally 12. அதாவது expected frequency எல்லா நாளும் ஒரே மாதிரியா இருக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிறோம். So then ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுற, பேலன்ஸ் எல்லாமே கேல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது கேட்டிங்கன்னா அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி 14, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 12, அதை ஸ்கொயர் பண்ணணும். டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 12. கேல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க சார். 3 டெசிமல் பிளேசஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்க. கேல்சியில் 3 டெசிமல் பிளேசஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ கேல்சியில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா மோட் அகைன் மோட் லாஸ்ட்டில் போனீங்கன்னா ஃபிக்ஸு சயின்டிஃபிக் நார்மல் இருக்கும். ஃபிக்ஸில் போய் 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 டெசிமல் பிளேஸஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போ அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி 14 - 12 அதை ஸ்கொயர் பண்ணிட்டு
அதை 12ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.333 கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ 16. அப்போ 16 மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர் பை 12 போடுங்க. என்ன கிடைக்கும் பாருங்க. 16 மைனஸ் 12 அதை ஸ்கொயர் பண்ணி 12ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1.33 கிடைக்கும். 1.333 and so on. அடுத்த வேல்யூ 8. 8 மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா அதுவும் 1.333 தான். தென் 12. ஸோ 12 மைனஸ் expected frequency 12. ஸோ 12 மைனஸ் 12 போட்டிங்கன்னா வேல்யூ 0 ஆயிரும். ஸோ 11 மைனஸ் 12 அதை ஸ்கொயர் பண்ணி 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.083 கிடைக்கும். ஸோ 9 மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 0.750 கிடைக்கும். தென் 14 மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 0.333 கிடைக்கும். சரிங்களா? ஸோ எல்லா வேல்யூஸ் ஒர்க் பண்ணியாச்சு அப்படின்னா தென் எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். இதை மட்டும் சம்மேஷன் பண்ணால் போதும் சார். இதுதான் கை ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இதெல்லாம் கேட்ச் எடுத்து ஒர்க் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 0.333 plus 1.333 plus 1.333 plus 0.083 plus 0.750 plus 0.333 போடுங்க சார், என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க. 4.165 கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது என்ன சார்னா கை ஸ்கொயர் calc. C denotes calc value. Calc value 4.165. ஸோ அடுத்து என்ன சார் பண்ணணும், கை ஸ்கொயர் டேபிள் வேல்யூ வேணும். ஸோ டேபிள் வேல்யூ. ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இங்கே கொடுக்கல. அப்போ டிஃபால்ட் என்ன சார் சூஸ் பண்ணுவோம், 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வித் n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ என்னன்றது நம்பர் ஆஃப் டேஸ் 7. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். கை ஸ்கொயர் 0.05 with 7 minus 1 6 இல்லைங்களா. 7 minus 1 வேல்யூ 6. இப்போ 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கான டேபிள் வேல்யூ நம்ம பார்க்கணும். சரிங்களா? கை ஸ்கொயர் டேபிள் இங்கே வச்சிருக்கோம். கை ஸ்கொயர் டேபிளில் with 7 degrees of freedom 0.05. ஸோ 7 0.05 இங்கே இருக்கு. 7 degrees of freedom. 7 minus 1 ஸோ 6 degrees of freedom இல்லைங்களா. நம்பர் ஆஃப் டேஸ் 7. அப்போ 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க சார். 12.59. சரிங்களா. 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கான வேல்யூ 12.59. இப்போ பேஸ்ட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இங்க 12.59. சரிங்களா. அப்போ ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணிக்கலாம்ல சார். கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் chi square table value. So table value clearly less than chi square calc value. Calc value. அப்போ என்ன சார் பண்ணலாம், டேபிள் வேல்யூ தான் அதிகமாக இருக்கணும். ஆமாம், டேபிள் வேல்யூ தான் அதிகமாக இருக்கு, கால்குலேட் பண்ண வேல்யூ குறைவாக இருக்கு. therefore we accept H naught. that is என்ன சார் சொல்லலாம், the accidents are uniformly distributed. Accidents are uniformly distributed. சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.